எனக்கு தோசைனா பிடிக்கும். எங்க அம்மா தோசை சுடுறப்ப ஃபர்ஸ்ட் 2 போதும்னு சொல்லுவேன். ஆனா, சாப்பிட்டு முடிக்க போது தான் இன்னொன்னுன்னு கணக்கு இல்லாம போய்க்கிட்டே இருக்கும். எங்க அம்மா கூட திட்டுவாங்க, "முன்னாடியே சொல்லேன்" அப்படின்னு. இந்த கதைய பார்த்தோன்னே தான் எனக்கு தோணுது, ஒரு மனுஷன் எவ்வளோ டார்ச்சர் பண்றோன்னு. இப்படி சாண்ட்விச் கேட்டு வாங்கி கட்டுன ஒரு மனுஷர தான் பார்க்க போறோம். என்ன கதைனா, 2020 ரிலீஸ் ஆன மேக் மீ எ சாண்ட்விச்ன்ற ஷார்ட் ஃபிலிம் தான் அது. வாங்க கதைக்குள்ள போலாமா? கதையில எடுத்தோன்னே டிவி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. டிவிக்கு முன்னாடி ஒரு தாத்தா உட்காந்துக்கிட்டு படத்தோட டைட்டிலான எங்க என்னோட சாண்ட்விச்னு கத்துறாரு. உடனே கிச்சன்ல இருந்து ஒரு பாட்டி ஓடி வராங்க. கையில சாண்ட்விச் எடுத்துட்டு வந்து, இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அப்படின்னு கொடுத்துட்டு போய் ஸ்கார்ஃபோ ஸ்வெட்டரோ ஏதோ ஒன்று பின்னிட்டு இருக்காங்க. தாத்தா அதுக்குள்ள சாப்பிட்டாரு போல. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பாட்டி ஒரு மெர்சி போல, மெர்சி இன்னொரு சாண்ட்விச் பண்ணி கொடு அப்படின்னு கத்துறாரு. திரும்ப பாட்டி கிச்சனுக்கு வேகமாக ஓடுறாங்க. பிரெட் எடுத்து மேலே மயனீஸை தடவிட்டு இருக்காங்க. தடவிட்டு இருக்கும்போது தாத்தா, சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு கத்துறாரு. உடனே பாட்டி கடுப்புல பேட்டியை வச்சு ஏதோ ஜாம் மாதிரி பேட்டிக்கு மேலே பக்கத்தில் இருந்த சோப் லிக்யூட் எடுத்து மேலே ஊற்றி அதுக்கு மேலே பிரெட்டை வச்சு போய் கொடுக்குறாங்க. இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சாண்ட்விச்சை கையில் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. பாட்டி என்ன இவர் கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்ற மாதிரியே பின்னாடிக்கா நடந்து போயிட்டு இருக்காங்க பொறுமையா. அவர் எதுவும் கண்டுபிடிக்கல, சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு. உடனே பாட்டி போய் திரும்ப ஸ்வெட்டர் பின்ன ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல திரும்ப மெர்சி சாண்ட்விச் செஞ்சுதா அப்படின்னு தாத்தா கத்த, பாட்டி போய் சாண்ட்விச் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ தாத்தா, ஒரு சாண்ட்விச் ஒழுங்கா செய்ய தெரியாதா அப்படின்னு சொல்ல, பாட்டி கடுப்புல பக்கத்துல நாயோ பூனையோ கக்கா போய் வச்சிருந்ததை எடுத்து சாண்ட்விச்குள்ள வச்சு கொடுத்துட்றாங்க. அதையும் இந்த மனுஷன் ரசிச்சு சாப்பிட்றாரு. என்ன கொடுத்தாலும் ஆனாலும் இவர் சாப்பிட்றாருயா. திரும்ப பாட்டி போய் அழுதுகிட்டே ஸ்வெட்டர் பின்னிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப எங்க சாண்ட்விச்னு தாத்தா கத்த, பாட்டி கடுப்புல எந்திரிச்சு போய் சாண்ட்விச் செஞ்சுட்டு இருக்காங்க. பதட்டத்துல பக்கத்துல இந்த மைனஸ் பாட்டில தள்ளி விட்டுறாங்க. சத்தம் கேட்டு தாத்தா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு வேலையை உருப்படியா செய்யறியா, நானே வந்து செய்யலாம் போல அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. பாட்டி பயங்கர கடுப்புல உடஞ்ச கண்ணாடி பாட்டில இருந்து ஒரு பீஸ் கண்ணாடி துண்டு எடுத்து உள்ள வச்சு தாத்தாட்ட கொடுத்துட்றாங்க சாப்பிட. அதையும் அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லாம மென்னு ரத்த சொட்ட சொட்ட தின்னுட்டு இருக்காரு. பாட்டி பார்த்து அப்படியே ஷாக் ஆகி போய் திரும்ப போய் புன்னகையோட ஸ்வெட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப தாத்தா கத்துறாரு, மெர்சி இங்க வான்னு. சத்தம் கேட்டு போனா அடுத்த சீன் தாத்தாவை காட்டுறாங்க. அவர் செத்து போய் பல மாசம் ஆயிருக்கும் போல. டிவி பார்த்துட்டு இருக்க மாதிரி சேர்ல உட்காந்து ரிமோட் மேல கைய வச்ச வரை செத்து கிடக்குறாரு. அவரை சுத்தி மலை மாதிரி சாண்ட்விச் பிளேட்டோட குமிஞ்சு கிடக்குது. ஒரே புழுவா முச்சிட்டு இருக்குது. அவர் தான் சைக்கோன்னு பார்த்தா இந்த அம்மா பெரிய சைக்கோவா இருக்கும் போலயே. செத்த பொணத்துக்கிட்ட போய் சாண்ட்விச் வேணுமா, செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போய் சாண்ட்விச் செஞ்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த டைரக்டர் படத்தை முடிச்சிடுறாங்க. இவங்களுக்காகவா பரிதாபப்பட்டோம்? ஒரு வேளை இப்படி சாண்ட்விச் கேட்டதுனாலதான் போட்டு தள்ளிருச்சா? செத்தும் கூட இந்தம்மா விதவிதமா சாண்ட்விச் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. அடுத்த திகிலான கதையில நம்ம சந்திப்போம். மறக்காம இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.